இனிமேல் தக்காளி அழுகி போயிடுச்சுன்னு குப்பையில் போட்டுறாதீங்க, கவலையும் பட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி செய்யும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் இருக்கும், அதே டைமில் ஆச்சரியமாகவும். அது எப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் திடீர்னு வந்து கெஸ்ட்லாம் வந்துடுவாங்க. அந்த டைமில் நமக்கு மட்டும்தான் வந்து தலையணைலாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட தலையணை இருக்காது. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம தலையணையை கொடுத்துட்டு நம்ம சும்மா தான் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து தூங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாதிரி வந்து நம்ம 2 செட்டு எப்போதுமே தலையணை வச்சுருப்போம். ஒன்று துவைச்சி போட்டோம் அப்படின்னா இன்னொரு செட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பீரோவில் வந்து ஒரு செட்டு நான் எப்போதுமே வச்சுருப்பேன். எல்லாருமே அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அந்த ஒரு தலையணை உரையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அந்த பெட்ஷீட்டை ஒரு பெட்ஷீட் அப்படி இல்லைனா ஒரு 2 பெட்ஷீட், நான் வந்து ஒரு பெட்ஷீட் தான் நான் இன்றைக்கி உள்ளே வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு பெட்ஷீட்டே நமக்கு தலையணை சைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த தலையணை உரை உள்ள இந்த பெட்ஷீட்டை அழகாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வர்ற கெஸ்ட்டுக்கு நம்ம தலையணையை கொடுத்துட்டு நம்ம வந்து வெறும் தலையில் தூங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சு தூங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து ஒரு தலையணை வச்சா எந்த அளவு சூப்பராக நமக்கு இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த பெட்ஷீட் வந்து கொஞ்சம் பெரிய பெட்ஷீட் தான். உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 2 பெட்ஷீட் கூட நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த ஒரு பெட்ஷீட்டே எனக்கு வந்து போதுமான அளவாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தலையணை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து நிறைய தக்காளி வாங்குவோம். அந்த டைமில் நிறைய வாங்கும் போது அதில் 1, 2 இந்த மாதிரி வந்து அழுகி போயிடும். அதை வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் போட்டுருவோம். ஏன்னா அந்த தக்காளியிலேருந்து ஒரு விதமான ஸ்மெல்லும் வரும், தண்ணி அப்படியே வடிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃபீலிங்காக பாருங்கள், எந்த அளவு பெரிய தக்காளியாக இருக்குது ஆனால் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சில பேர் வந்து வருத்தமும் பட தான் செய்வோம். நம்ம அதை வந்து இனிமேல் வருத்தப்படாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி 2த்தையும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை பாத்திரம்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதே டைமில் பவுடர் லிக்விட் இதெல்லாம் வந்து சில டைமில் நம்மக்கிட்ட இல்லாமல் கூட போகலாம். அந்த டைமில் இந்த மாதிரி அழுகுன தக்காளி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி போடாமல் பூஜை பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த பொருளும் இல்லை அப்படின்னு கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசு போட்டெல்லாம் நம்ம வந்து பூஜை பாத்திரத்தில் வச்சுருப்போம். அதெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படிலாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு தக்காளி பேஸ்ட்டில் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஊற வச்சாவே நல்லா வந்து பாத்திரம் நல்லா புதுசு மாதிரி மின்னும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உங்களுக்கு லைட்டாக மேலே தான் லைட்டாக ஊற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி, லெமன், புளி இதிலெல்லாமே வந்து நம்ம லைட்டாக முக்கி வைக்கும் போதே வந்து நல்லா பளிச்சின்னு பளபளப்பாக இருக்கும். இருந்தாலுமே ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். நம்ம விட்டதுக்கப்புறமா அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம் நம்ம. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக குட்டியாக வந்து நம்ம எடுத்து நம்ம விளக்கி கழுவும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் நார் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு டைம் விளக்கி முடிச்சோன்னா அதை அப்படியே வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். தக்காளி அழுகி போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது எந்த அளவு நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசு மாதிரி பளபளப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து கருப்பான ஒரு பூஜை பாத்திரமாக இருந்தாலும் அழுக்கான நல்லா பிசுபிசுப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து அழுகுன தக்காளியை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம ஊற வச்சு கழுவும் போது நல்லா புதுசு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து நம்ம விளக்கி எடுத்தாச்சு. அந்த குட்டி பிளேட்டையும் நான் விளக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் எல்லா பூஜை பாத்திரத்தையும் தாராளமாக விளக்கிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக வந்து ஒரு 2 பாத்திரத்தை மட்டும் நான் விளக்கி காமிச்சிருக்கேன். இப்போ விளக்கி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட நல்லா கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே அசந்து போவீங்க பாருங்கள், எந்த அளவு நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரத்தை வந்து விளக்கணும் இல்லையா? அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது வந்து அப்படியே வந்து நம்ம ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா நல்லா திக்கான பேஸ்ட்டாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வளையல் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு காமிக்கும் போது எந்த அளவு நல்லா கருத்து போய் பச்சை பிடிச்சி நல்ல பழைய வளையலாம் ஆயிடுச்சு பாருங்கள். இது வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு. இதை வந்து அந்த தக்காளி பேஸ்ட்டில் எந்த அளவு நம்ம புதுசு மாதிரி மாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம்
வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச வளையலாக இருக்கும். அது பழசான மாதிரி கருத்து போன மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புது வளையலாம் நம்ம வாங்க போவோம். அந்த மாதிரி வாங்காமல் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு நம்ம வளையலை வந்து நம்மளே வந்து சூப்பராக வந்து அதை புதுசு மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோ. கை விரல்களையும் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா புத்தம் புதுசு மாதிரி ஆகும். பச்சை பிடிச்சது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி கை விரலாலே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அதில் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து போகுது பாருங்கள். ஏன்னா வந்து நம்மளாம் வந்து நிறைய பேர் வந்து வளையல் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வளையல் புது வளையல் வாங்க முடியாத ஒரு ஸ்டேஜில் கூட இருப்பாங்க இல்லையா. அவங்கெல்லாம் கழுத்து போய் பழைய வளையலாம் நம்ம போட்டு வரதை பார்ப்போம். அவங்களாம் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட வந்து பழைய வளையலை புதுசாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி போடும்போது ரொம்பவே வந்து புதுசு மாதிரியும் இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து கவரிங் வளையல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த அழுகுன தக்காளியோட பேஸ்ட்டில் மட்டுமே தான் இதை வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். இது கூட வேறு எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ணல. தக்காளிக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு புதுசு மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு தன்மை இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தேங்காய் நாரை எடுத்து இந்த மாதிரி நல்ல விலைக்கு எடுத்துடலாம். அந்த நாரை வச்சு தேய்க்கும் போது அந்த டிசைன்ஸுக்கு இடுக்கிலலாம் இருக்கிற அந்த கழுப்பு இதெல்லாம் வந்து நல்லா வந்து மறையும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நான் எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வளையலுக்கும் இப்போ பார்க்குற வளையலுக்கும் எந்த அளவு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். எந்த அளவு பழைய வளையலாக இருந்தாலும் நொடி பொழுதில் நம்ம அதை நல்லா ஜொலிக்கிற மாதிரி மின்ற மாதிரி நம்ம பவுன் மாதிரியே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதேமாதிரி நம்ம ஒரு டைம் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து வளையலில் தொட்டு நல்லா தேய்ச்சாவே போதும். அடிக்கடி நம்ம எடுக்க தேவையில்லை. லைட்டாக சும்மா வந்து அதோட கோல்டு நேரத்துக்காக தான் நம்ம அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம். லைட்டாக எடுத்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே நல்லா புது வளையல் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச வளையல் கருத்து போயிடுச்சு அப்படின்னு இனிமேல் கவலைப்படாமல் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டும் வந்து பழைய வளையலை வந்து கையில் போட்டு காமிச்சேன். இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமும் நான் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எந்தளவு நல்லா புதுசு மாதிரி மின்னது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.